ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாட்டை அப்படிங்கிற ஒரு கேவலமான மனித எச்சம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாகவே வந்து நம்ம தாவேக்கா தலைவர் தளபதி விஜய் அவர்களை வந்து ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ஆபாச வார்த்தைகள்னாலும் ரொம்பவே கேவலமாக பேசிகிட்டு இருக்கான். அவனுக்கு நம்ம வந்து பதிலடி திருப்பி கொடுத்தாகணும் இல்லையா, அதுக்காண்டி வந்து இந்த வீடியோ போடுறேன். கண்டிப்பாக முழுக்க வந்து ஒரு ஃபன் இருக்குது சாட்டையை வச்சு. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த சாட்டை முருகன் அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாதாக்கா கட்சியோட மாநில கொள்கை பரப்பு செயலாளரான். அவனை பற்றி வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா என்ன தெரியுமாங்க, ஒன்றே ஒன்று தான். இந்த வடிவேல் காமெடியில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அண்ணே உங்கள்கிட்ட வாங்கினதுக்கு அங்கே ஒரு குத்துனேன், இங்கே வாங்கினதுக்கு இங்கே ஒரு குத்துனேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் நம்ம தலைவர் வந்து கட்சிக்கு வரதுக்கு முன்னாடி, கட்சியவே வந்து உருவாக்குறதுக்கு முன்னாடி அவர் வந்தால் நல்லா இருக்கும், ரசிகரை ஏமாற்ற மாட்டார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரஜினி கமலெல்லாம் போட்டு பொழந்துக்கிட்டு இருந்தா அவங்களாம் ஏமாத்திட்டாங்க உங்கள் ரசிகரை அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, சீமான்லேருந்து சாட்டை துரைமுருகன் எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க, தம்பி வரணும், ஆட்சிக்கு வரணும், தம்பி கட்சிக்கு வரணும், நான் சப்போர்ட் பண்ணுவேன், ஏன் தம்பி அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. கட்சிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து திமுகட்ட காசை வாங்கிட்டு இப்போ அப்படியே அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து தலைவர் அவர்களை வந்து எழுத்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும் திமுகவோட அராஜகங்கள்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போலாம் அதை பற்றின ஒரு வீடியோ கூட சாட்டை திருமுருகன் சேனலில் வரதே கிடையாது. எந்த மேடைக்கு ஏறினாலும் விஜயை பிடிச்சி காலை பிடிச்சி நக்கிறதே அவனுக்கு வேலையாக போச்சு. எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் விஜய் அப்படி விஜய் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுகிறாங்க. திமுகவை பற்றின ஒரு வார்த்தை வரது கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு டிபேட்டுக்கு போனாலும் திமுக காரங்களோட அப்படியே ஒட்டி உரசி உட்காந்துக்கிறது. இது எதுக்கு இந்த மானங்கெட்ட பொழப்பு இந்த சாட்டை துரைமுருகனுக்கு இருக்குன்னு தெரியல. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நான் சேனலை பிளாக் பண்ணிட்டு போகணும்னா என் காலில் வந்து விழுந்துன்னு சொல்லிட்டு காலை தெனாவட்டா கட்டுறான். டேய் நீலாம் எதுக்குடா வந்து காலை கட்டுற, நீ காலை கட்டாதடா, நீ நீ பேசணும்னு வச்சுக்கோ, நாங்கள் 100 பேர் இருக்கோம்டா பேசுறதுக்கு, ஒன்னால முடிஞ்சா எங்கள்கிட்ட பேச முடியுமா. அதே மாதிரி இந்த தேனியில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் வந்து ஒரு வார்த்தையை விட்டுருக்காப்புல. அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் பின்னாடி வந்து கொள்கையற்ற தற்குறி கூட்டம் போகுது, அவனே வந்து ஒரு தற்குறி தலைவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். நான் என்ன கேட்குறேன் இதில் சிம்பிளாக, இத்தனை வருஷமாக வந்து கட்சி நடத்துனீங்களே, இத்தனை வருஷமாக வந்து அரசியல்லையும் போட்டிக்கிட்டு இருக்கீங்களே, நீங்கள் எத்தனை இளைஞர்களை வந்து நல்வழிப்படுத்தி அரசியல் பக்குவப்படுத்தி நீங்கள் வச்சுருக்கீங்க, உங்கள்கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பயிற்சி பட்டறைகளில் நீங்கள் வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கீங்க அரசியலுக்கு, சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் கட்சியில் பேசுகிறதே 2 ஆள் தான். அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நீ, இன்னொன்று அந்த இடும்பாவனம் கார்த்திக்கு. இந்த 2 பேரை விட்டா வேறு யாருமே கிடையாது. நீங்கள் வந்து எங்களே சொல்கிறீங்க. இப்போ நாங்கள் இங்கே வந்து எத்தனை பேர் இருக்கோம் தெரியுமா, தமிழக வெற்றி கழகம் வந்ததுக்கு அடுத்து எத்தனை பேர் வந்து அரசியல் பக்குவப்படுத்தப்பட்டிருக்காங்க, எத்தனை இளைஞர்கள் வந்து வாண்டடாக நான் வந்து அரசியலுக்குள்ளே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க, எத்தனை பேர் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸையும் ஃபேஸ்புக்கையும் பார்த்துட்டு இருந்த எத்தனை பேர் இன்னைக்கு அரசியல் டிபேட்டை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்கிறது உனக்கு தெரியுமா. அதுதான் உண்மையிலே வந்து ஒரு அரசியல் மாற்றம் அப்படி. இதெல்லாம் தெரியாம வெறும் ஆவுனா தற்குறி கூட்டம், கொள்கையற்ற கூட்டம் சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்க நீங்க தான் தற்குறி கொள்கையற்ற கூட்டம். விஜய் வருவான், விஜய் புடுங்குவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி அவ்வளோ பேசுறே, நீ என்னத்தை புடுங்கின நீ கட்சியில இருந்துகிட்டு நீ ஒண்ணுமே பண்ணது கிடையாது சரியா. இதுக்கு முன்னாடி கூட்டணிக்கு அவர் வருவாருன்னு நினைச்சு நீங்க என்ன பண்ணீங்க, அப்படியே விஜய் அவர்கள் அப்படி, விஜய் அவர்கள் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருந்த. ஆனா வந்து உங்க கூட கூட்டணியில உங்களை பத்தி பேசவே மாட்டாரு, உங்களை ஒரு ஆளாவே எங்க தலைவர் மதிக்கல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் வருவானா, விஜய் செல்வானா, விஜய் போவானா, இது என்ன விஜய் இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான அரசியல் புத்தியை நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கடா. அதுலயும் ஒவ்வொரு இடத்துக்கா போறப்ப ஃபுல்லா அசிங்கப்படுத்துறீங்க, உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிறீங்க. உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா சொடக்கு போட்டு சொல்றேன், நீ ஆம்பளையா இருந்த அப்படின்னா. இப்ப ரீசெண்டா வந்து திமுகல வந்து ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு பிரஸ்காரரை வந்து அடிச்சாயல, அந்த ஆளை பற்றி பேசு, அதை ஒரு கண்டென்ட் வீடியோவாக போடு. ஏன் ஏடிஎம்கேல நடந்துச்சுல அதை பற்றி கண்டென்ட்டாக போடு, பிஜேபியில் இருக்குல்ல அதை பற்றி கண்டென்ட்டாக போடு. எப்போ பார்த்தாலும் இப்போ ரீசெண்டாக வர வீடியோஸில் ஃபுல்லாக வந்து விஜய் 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 விஜய்ன்னு சொல்லிட்டு இதையே தாண்டா நீ பண்ணிக்கிட்டு இருக்க. இதை தவிர்த்து வேறு உனக்கு எதுவுமே தெரியாதா. அப்படி எவ்வளோ தாண்டா காசு கொடுத்தாங்கன்ட்டு இவ்வளோ போட்டு அவங்கள பிடிச்சி காலை நக்கிக்கிட்டு இருக்க, எங்களுக்கு அதுவே தெரியலை உண்மையிலே. உனக்கு தைரியமாக இருந்துச்சுன்னா நீ உண்மையிலே வந்து தமிழ் தேசிய இதை தான் வந்து நீ ஃபாலோ பண்ணுற அப்படின்னா சீரியஸாகவே சொல்கிறேன், நடக்கிற பிரச்சனையை போடு. எப்போ பார்த்தாலுமே வந்து எங்கள் குண்டியை தைக்கிறதே வந்து உன்னோட வேலையாக வச்சுக்காத சரியா. விஜய் புடுங்குறான், இதை புடுங்குறான்னு சொல்கிறேன், சீமான் என்ன புடுங்குனாப்ல, அவர் மேலே 224 கேஸ் இருக்குன்னு சொல்கிறேன். அதில் பாதி வழக்கு, ஏன் முக்கால்வாசி வழக்கு விஜயலட்சுமி போட்டது. சரி இது எல்லாமே ஓகே,
ஒரு வார்த்தை நீ ரீசெண்டாக விட்டேல, இந்த மாதிரி வந்து சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்டதா வந்து எனக்கு ஆதாரத்தை காமிங்க, நான் விஜய் பற்றி பேசுறதே நிப்பாட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனந்தஜித் ப்ரோ ஒரு டிபேட்டில் அந்த இதையே காமிச்சிட்டாரு. ஓகேவா, காப்பியவே காமிச்சிட்டாரு கோர்ட்டோடதை. இப்போ என்ன பண்ணுவ நீ? கேவலமா இல்லை, சோத்தை தான் திங்கிறியா, சோத்தை விட்டு வேற ஏதாச்சும் திங்கிறியா நீலாம்? அதே மாதிரி தாவேக்காவோட கொள்கைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறியே, நீலாம் வந்து அரசியல்வாதினா ஒரு அரசியல் கட்சியை பற்றி தெரியும் அப்படின்னா அவங்கள ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கியோ அதே அளவு அவங்களோட கட்சியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுவே தெரியாமல் வந்து உட்காந்துக்கிட்டு வெறும் ஒரு வெறுப்பை பரப்புறதுக்கு மட்டுமே உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கியே, நீலாம் என்ன ஜென்மம்? தமிழக வெற்றி கழகத்தோட அடிப்படை கொள்கையை பற்றி தானே கேட்டேன். இப்போ நான் சொல்கிறேன், உனக்கு அது வந்து தெரியுமா, அதை பற்றி படிச்சிருக்கியான்னு முதல்ல நீ யோசிச்சு பாரு. சரியா? ஃபர்ஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனநாயகம், ரெண்டாவது ஆட்சியில அதிகாரம், மூணாவது விகிதாச்சார இடப்பங்கீடு, நாலாவது வந்து மத சார்பின்மை, அஞ்சாவது சமத்துவம், ஆறாவது மாநில தன்னாட்சி, ஏழாவது இருமொழி கொள்கை, எட்டாவது அரசியல் தலையீடற்ற நிர்வாகம், ஒன்பதாவது பகுத்தறிவு சிந்தனை மனப்பான்மை, பத்தாவது தீண்டாமை ஒழிப்பு, 11வது இயற்கை வள பாதுகாப்பு, 12வது கடைசியா போதையில்லா தமிழகம். இப்படி 12 அடிப்படை கொள்கைகளை வச்சிருக்கோம் நாங்க. இந்த கொள்கைகளுக்கும் நான் விளக்கத்தை வந்து அடுத்த வீடியோல சொல்றேன். இது மாதிரி ஒன்னால நாத்தாக்கா கட்சிக்கு இதான் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? நீங்க தான் வந்து திடீர்னு பெரியாரை சப்போர்ட் பண்றீங்க, திடீர்னு எம்ஜிஆரை சப்போர்ட் பண்றீங்க, திடீர்னு பெரியாரை திட்டுறீங்க, திடீர்னு எம்ஜிஆரை திட்டுறீங்க. நீங்க ஒரு நிலையில ஃபர்ஸ்ட் இருக்கீங்களா? ஒரு சமன்பாட்டில் இருக்கீங்களா? அவங்ககிட்ட பேசினா இப்படி மாறுறது, இங்கிட்டு பேசினா அப்படி மாறுறதுன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ரெண்டும் கட்டானதான் சுத்திக்கிட்டு இருக்கீங்க. இதுல வந்து எங்களை விமர்சிக்கிறதுக்குலாம் உங்களுக்கு தகுதியே கிடையாது சுத்தமா. நாம் தமிழர் கட்சி ஒன்று புரிஞ்சுக்கணும், நாகரிக அரசியல் செஞ்சால் நாங்களும் நாகரிக அரசியல் செய்வோம். எங்களை வந்து கீழ்த்தரமாக வந்து இழுக்கிறதுக்கான எல்லா வேலையும் நீங்கள் பார்த்தாலுமே வந்து நாங்கள் மக்களுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் தான் வந்து எங்கள் தலைவர் வந்து இவ்வளோ கேவலமாக பேசுறதுக்கு, இழிவாக பேசுறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. சரியா? நாம் தமிழர் கட்சி ஒன்றே மட்டும் புரிஞ்சுக்கணும், நாகரிக அரசியல் பண்ணணும். இந்த சாட்டை துரைமுருகனை மட்டும் தயவு செய்து உங்கள் கட்சியிலேருந்து எடுத்துருங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, நாங்கள் இவ்வளோ % ஓட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஓட்டு 2026 தேர்தலில் 0% போகும். நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒருத்தவங்க கூட வந்து ஒரு வார்டில் கூட ஒரு கவுன்சிலர் ஆகாத நிலைமைக்கு வந்து தள்ளப்படுவீங்க. இது கண்டிப்பாக நடக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சூர்யா. டாடா, பை பாய்.